வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் மொத்தம் 3884 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து மத்திய பிரதேஷ் மாநிலம் அசோக் நகர் மாவட்டத்தில் ஈசா காட் பகுதியில் உள்ள அனந்தபூர் தாம் மடத்திற்கு பிரதமர் நேரில் சென்று வழிபட்டார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிஜேபி கூட்டணி அமைத்து இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி முதல் அமலாக உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் மொத்தம் 3884 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான கல்வி, சுற்றுலா, மின்சாரம், உள்கட்டமைப்பு திட்டங்கள் இதில் அடங்கும். தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசுகையில், பழமையின் சின்னமாக திகழ்ந்த காசி தற்போது முன்னேற்றத்தின் முன்மாதிரி பிராந்தியமாகவும் மேம்பட்டு வருவதாக கூறினார். பிரதமரின் வாரணாசி பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள். வாரணாசியில் மக்களுக்கான அடிப்படை தேவைகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான வசதிகளில் புரட்சிகரமான மாற்றங்களை அரசு கொண்டு வந்து நவீன நகர்ப்புற மையமாக மேம்படுத்தி இருப்பதாக பிரதமர் தமது உரையில் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியின் போது 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு ஆயுஷ்மான் அட்டை மற்றும் பனஸ் பால் பண்ணை விவசாயிகளுக்கு போனஸ் வழங்கும் பணிகளையும் அவர் தொடக்கி வைத்தார். காசி பகுதியின் புகழ்பெற்ற 3 உற்பத்தி பொருட்களுக்கு புவிசார் குறியீட்டு சான்றிதழ்களும் இந்நிகழ்ச்சியின் போது வழங்கப்பட்டன. உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மதியம் மத்திய பிரதேஷ் மாநிலம் அசோக் நகர் மாவட்டத்தில் ஈசா காட் பகுதியில் உள்ள அனந்தபூர் தாம் மடத்திற்கு நேரில் சென்று அங்குள்ள குருஜி மகாராஜ் மந்திரில் வழிபட்டார். 315 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள நவீன கோசாலை மற்றும் இதர வசதிகளையும் அங்கு நடைபெறும் வேளாண் செயல்பாடுகளையும் அவர் நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த அனந்தபூர் தாம் பக்தர்களிடையே பிரதமர் உரையாற்றினார். இன்று சமூக சீர்திருத்தவாதி மகாத்மா பூலே பிறந்த நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். மகாத்மா பூலே மனிதகுலத்தின் நிஜமான சேவகர் என்றும் மனைவியுடன் இணைந்து ஒடுக்கப்பட்ட பிரிவினரின் நலனுக்காக வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்டவர் என்றும் சமூக ஊடகத்தில் பிரதமர் கூறியுள்ளார். நாட்டிற்கான மகாத்மா பூலேயின் விலை மதிப்பற்ற பங்களிப்புகள் வரவிருக்கும் தலைமுறைகளையும் தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் தரமான மருத்துவ சிகிச்சைகள் எளிதாகவும் மலிவான கட்டணத்திலும் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தி வருவதாக மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று டெல்லி அருகே ஃபரிதாபாத்தில் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் 2வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், முன்னேறிய நாடாக இந்தியா மேம்பட அனைத்து மக்களின் ஆரோக்கியம் மிக முக்கியம் என்றார். டாக்டர்கள் அனைவரும் நாட்டிற்கே முதலிடம் என்ற அடிப்படையில் முற்றிலும் மனிதநேய உணர்வுடன் செயல்பட வேண்டும் என அமைச்சர் மேலும் வலியுறுத்தினார். இந்தியாவில் படைப்புத்திறன்சார் பொருளாதாரத்தில் மும்பைக்கும் மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் முக்கிய பங்கு இருப்பதாகவும், வேகமாக மாறிவரும் தொழில்நுட்ப சூழலிலும் இந்நிலையை பராமரிக்கவே ஊடக மற்றும் கேளிக்கை துறைக்கான வேவ்ஸ் உச்சி மாநாட்டை மும்பையில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸுடன் இணைந்து இன்று மும்பையில் வேவ்ஸ் உச்சி மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை அவர் ஆய்வு செய்தார். உலகிலேயே ஊடக மற்றும் கேளிக்கை துறைக்கான மிகப்பெரிய மாநாடாக வேவ்ஸ் உச்சி மாநாடு அமையும் என்றும் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாகவும் திரு பட்னவிஸ் தெரிவித்தார். இந்திய படைப்புத்திறன்சார் தொழில்நுட்ப கழகத்தை மும்பையில் அமைக்க அனுமதி அளித்ததற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு தேவேந்திர பட்னவிஸ் ஆகியோர் இணைந்து இன்று மும்பையில் பல்வேறு ரயில்வே திட்டங்களின் அமலாக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் நேரடியாக ஆய்வு செய்தனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு போர்ச்சுகல் மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு இன்று பிராட்டிஸ்லேவா நகரிலிருந்து மீண்டும் புதுடெல்லிக்கு புறப்பட்டுள்ளனர். முன்னதாக அங்குள்ள இந்திய வர்த்தகர்களுடன் அவர் கலந்துரையாடினார். ஸ்லோவேக்கியா நாட்டிற்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் பயணம் மேற்கொண்டது 30 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் இதுவே முதல் முறையாகும். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இப்பயணத்தின் போது ஸ்லோவேக்கியா அதிபர் மற்றும் பிரதமருடன் பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே 2 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின.
குடியரசுத் தலைவருக்கு ஸ்லோவேக்கியா நாட்டின் உயரிய முனைவர் விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவரின் ஸ்லோவேக்கியா பயணத்தினால் இரு நாடுகளுக்கும் இடையே எஃகு, ரயில்வே, உயிரி எரிபொருள், சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் வர்த்தக வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிஜேபி கூட்டணி அமைத்திருப்பதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அண்ணாமலை ஆகியோருடன் இணைந்து சென்னையில் இன்று மாலை நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இதை அறிவித்தார். தேசிய அளவில் இக்கூட்டணி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் செயல்படும் என்றும் அவர் கூறினார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி இயல்பான கூட்டணி என்றும் அஇஅதிமுக தரப்பில் நிபந்தனை எதுவும் விதிக்கப்படவில்லை என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் இவ்வாண்டிற்கான 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி முதல் அமலாக உள்ளது. மாஹே பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் ஜூன் 1 முதல் அமலாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கூடுதல் விவரங்கள். கடல்சார் பல்லுயிர் சூழல் மற்றும் மீன்வளம் மேம்படும் வகையில் மீன்களின் இனப்பெருக்கத்தை அதிகரிக்க ஏதுவாக ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் ஜூன் 14ஆம் தேதி அன்றும், மாஹே பகுதியில் ஜூலை 31ஆம் தேதி அன்றும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைகிறது. அதுவரையிலான காலத்தில் மோட்டார் பொருத்திய ஃபைபர் படகுகள் உட்பட அனைத்து மீன்பிடி விசைப்படகுகளும் கடலுக்குள் செல்ல முடியாது என்றாலும் கட்டுமரங்கள் மற்றும் நாட்டு படகுகளுக்கு இந்த தடை பொருந்தாது. மீன்பிடி தடை காலத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சுருக்குமடி மற்றும் இரட்டைமடி வலைகளின் பயன்பாட்டிற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசால் நீர் பற்றாக்குறை மாவட்டங்களின் வகைப்பாட்டில் சேர்க்கப்பட்டுள்ள புதுச்சேரியில் குறைந்த செலவில் நீர் சேமிப்பு வசதிகளை உருவாக்க மத்திய நீர் ஆதாரங்கள் துறையினால் பரிந்துரைக்கப்பட்ட எளிய முறை உழவர்கரை நகராட்சியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. வியாபார நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள், திருமண மண்டபங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் இந்த எளிய முறையை பயன்படுத்தி மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என நகராட்சி நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வரும் நிதியாண்டில் நகராட்சி உரிமங்களை புதுப்பிக்கவும் இதர அனுமதிகளை பெறவும் இத்தகைய மழைநீர் சேகரிப்பு வசதிகள் அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் நடப்பாண்டிற்கான முதலாவது கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் தேர்வு லாஸ்பேட் வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 3 அமர்வுகளாகவும், முதலாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி மற்றும் நேவல் அகாடமி தேர்வு லாஸ்பேட் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் 2 அமர்வுகளாகவும் நடைபெற உள்ளது. மொத்தம் 298 பேர் தேர்வு மையமாக புதுச்சேரியை தெரிவு செய்திருப்பதாகவும், தேர்வு தினத்தன்று புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்கள் வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை தெரிவித்துள்ளது. உடல் ஆரோக்கியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ஏனாம் மையத்தினர் இன்று ஏனாமில் ஃபிட் இண்டியா சைக்கிள் பேரணி நடத்தினர். ஜிஎம்சி பாலயோகி விளையாட்டு அரங்கிலிருந்து புறப்பட்டு ராஜீவ் பீச் முனை வரை சென்று திரும்பிய இந்த சைக்கிள் பேரணியில் புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர் திரு கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக், மண்டல நிர்வாக அதிகாரி திரு ஆர் முனுசாமி உட்பட பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் திரு பொன்முடி அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டதன் காரணமாக திரு பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் புதிய துணை பொதுச் செயலாளராக திரு திருச்சி சிவா நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை வலுவிழந்தது. ஆயினும் அதே மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் தற்போது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் வரும் 7 நாட்கள் வரையிலான காலத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வாரணாசியில் மொத்தம் 3884 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து மத்திய பிரதேஷ் மாநிலம் அசோக் நகர் மாவட்டத்தில் ஈசா காட் பகுதியில் உள்ள அனந்தபூர் தாம் மடத்திற்கு பிரதமர் நேரில் சென்று வழிபட்டார். 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பிஜேபி கூட்டணி அமைத்திருப்பதாக
மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பகுதிகளில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் வரும் 15ஆம் தேதி முதல் அமலாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.